ரிட்டயர்மென்ட் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது ஒரு எம்ப்ளாயி அவர் ரிட்டயர்ட் ஆனதுக்கப்புறம், அவருக்கு சடனா ஏற்படக்கூடிய அந்த ஃபினான்ஷியல் பர்டன சமாளிக்கிறதுக்காக குடுக்குறது. ஆனா, அந்த ரிட்டயர்மென்ட் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு டிலே ஆகுதா? கவலைப்படாதீங்க. நீங்க கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போனா, அத வித் இன்ட்ரெஸ்ட்டோட நீங்க கிளைம் பண்ணி வாங்கிக்க முடியும். இது சம்பந்தமா பாம்பே ஹை கோர்ட் சொன்ன ஒரு ரூலிங்க இப்ப நம்ம பார்க்கலாம். ஒரு எம்ப்ளாயி 2017ல அவர் ரிட்டயர் ஆகுறாரு. ஆனா, அவரோட ரிட்டயர்மென்ட் பெனிஃபிட்ஸ் அவருக்கு கிடைக்கல. டிலே ஆகுது. அதுக்கு காரணம் அவர் மேல இர்ரெகுலாரிட்டீஸ் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்டல் என்குயரி இருந்தது. 2019ல அவர் அந்த என்குயரிய ஃபேஸ் பண்ணி அவர் மேல எந்த தப்பும் இல்லன்னு ப்ரூவ் ஆயி வெளியும் வந்துட்டாரு. அதுக்கப்புறமும் அந்த டிபார்ட்மெண்ட் அவரோட ரிட்டயர்மென்ட் பெனிஃபிட்ஸ டிலே பண்ணதுனால, இவர் இன்ட்ரெஸ்ட்டோட எனக்கு குடுங்க அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணாரு. ஆனா அந்த டிபார்ட்மெண்ட் அத அவங்களுக்கு குடுக்கல. ஸோ இத கோர்ட்டுக்கு அவர் எடுத்துட்டு போம்போது, கோர்ட் இத விசாரிச்சுட்டு ரிட்டயர்மென்ட் பெனிஃபிட்ஸ டிலே பண்ணக்கூடாது. அத நீங்க 10% இன்ட்ரெஸ்ட்டோட அவருக்கு திருப்பி குடுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டாங்க.